தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் சமூக பணி மாணவர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புயல் பாதிப்பு நேர்ந்த இடங்களில் ஆய்வு நடத்தியபோது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை தற்செயலாக சந்திக்க நேர்ந்ததாகவும், இதன் காரணமாக திமுகவுடன் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளில் எந்த பிளவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் தோழமையுடன் இருப்பதாகவும், தற்போது தோழமையுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் நேரத்தின் போது கூட்டணி கட்சிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதனை திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நிவாரணம் இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை என்றும், அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் மதிமுக மற்றும் திமுக சார்பாக நடைபெறும் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று தெரிவித்த தொல் திருமாவளவன், மத சார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக உள்ளது எனவும் கூறினார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சில கிராமங்களுக்கு நான் நேற்று சென்றிருந்தேன். குறிப்பாக ஆலங்குடி வட்டாரத்தில் குளமங்கலம், கீரமங்கலம், வடகாடு, கொத்தமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு நான் சென்று வந்தேன். அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் தங்களுக்கு குடிநீர் கிட்டவில்லை, மின்சார இணைப்பு இன்னும் கிடைக்கவில்லை, அரசு தரப்பிலிருந்து சிறிய உதவி கூட வந்து எங்களுக்கு சேரவில்லை என்று வருத்தப்பட்டார்கள். தமது வேதனையை வெளிப்படுத்தினார்கள். தமிழக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது நாம் அறிந்த ஒன்று. அந்த தொகையை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணப் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். இது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தமிழக அரசின் பார்வைக்கு இதை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.